தாவேகா இலை கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் அது தனக்கு ஆபத்து என்று திமுகவின் தலைமை கருதுகிறது. குறிப்பாக கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு நடுக்கத்தில் இருக்கும் விஜயை தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி தன்னுடைய கூட்டணிக்குள் பாஜக இழுத்துவிடும் அபாயம் இருக்கிறது என்று திமுக தலைமை நினைக்கிறது. அதனால்தான் 1996 மூப்பனார் எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கி திமுகவுடன் கூட்டணி வைத்தாரோ அதே மூப்பனார் 2001 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்தது நடந்தது. இது போல மறுபடியும் தமிழக அரசியலில் நடந்துவிடக் கூடாது என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது. அதனால் திமுகவின் மேல்மட்ட பிரமுகர் ஒருவரது தரப்பிலிருந்து சில ஆஃபர்களை தாவேகாவுக்கு அள்ளி தெளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது எத்தனை ஸ்வீட் பாக்ஸ்கள் வேண்டுமானாலும் கொடுக்க தயார், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவுடனோ பாஜகவுடனோ கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனை தான் திமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக தெரிகிறது. அதாவது இந்த டீலுக்கு ஒத்துக்கொண்டால் வெறும் ஸ்வீட் பாக்ஸ்கள் மட்டும் கிடையாது, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து தருவோம் என்ற உறுதியையும் தெரிவித்திருக்கிறார்களாம். அதே போல அத்துடன் விஜயனுடைய அரசியல் மட்டுமல்லாமல் சினிமாவிலும் தங்களுடைய தலையீடு எதுவும் இருக்காது என்றும் தாவேகா தரப்பிடம் திமுக தரப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது.